இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்துருச்சு. இப்போ 20ஆம் தேதி தான் வந்திருக்கு. நீதிமன்ற வளாகத்திலையும் பள்ளிக்கூடத்தில் பிடிச்சிக்கிட்டு இருக்க வாத்தியாரை கொன்னது, நீதிமன்ற வளாகத்தில் கொன்னது, இதுகளெல்லாம் எப்படி? இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து தான் போய் கொண்டாங்களா? இதுக்கு முன்னாடி கொலைகளே இல்லையா? வன்முறையே இந்த நாட்டில் இல்லையா? 15 பேரை ஸ்டெர்லைட்டு ஆலை போராட்டத்தில் சுட்டு கொன்னது அதிகாரமா இல்லையா? அது மாதிரி காட்சி தானே இதில் இருக்குது. நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட அதிகாரத்தை யாருமே நீங்கள் கேள்வி கேட்கல. கேட்டால் திருட வந்தாங்கிறீங்க. திருட வந்தால் கைது பண்ணி சிறையில் தானே போடணும். சுட்டு கொல்லணுங்கிறது நீதி இல்லையே. அப்படி ஒன்றும் இல்லையே. அந்த அதிகாரத்தை நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? கூலிக்கு வெட்ட வந்தவனை சுட்டு போட்டியில, வெட்டி ஏத்துற முதலாளியை கைது பண்ணியான்னு நீங்கள் கேட்டீங்களா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? நீங்கள் எல்லை தாண்டி வர்றான்னு என் மீனவனையே சுடுறியே. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானான்னு கேட்டீங்களா? வர்றான். ஏன் நீ சுடலை? ஏன் நீ கைது பண்ணல? அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது இல்லை அவன் பிரச்சனை, தமிழன்கிறதான் பிரச்சனை. இப்ப நான் கேட்கிற மொழி புரியுதா? அப்ப என் வழி உங்களுக்கு உணர முடியும். அப்புறம் இது கற்பனையில் எடுக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்க, எடுக்கப்பட்டிருக்கா? நீங்க வீரப்பனை தேடுற வேட்டையில எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு பண்ணீங்க? எவ்வளவு பேரை காணா பணமாக்குனீங்க? அப்போ யாரு? அது தெரியாது. இது வந்து முதலமைச்சர் பார்க்கறதுக்கு எடுக்கிறதில்ல, ஒவ்வொரு குடிமகனும் பார்க்கறதுக்கான படம் இது. அதுதானே அப்படித்தானே எடுத்திருக்குது. அவர் பார்க்கலாம், நேரம் இருந்தால் பார்க்கலாம். அது எல்லாரும் பார்க்கறது தானே எடுத்திருக்கிற படத்தை. யாரும் பார்க்கக்கூடாத கருத்தை ஒன்றும் தம்பி எடுத்து சொல்லி இல்லை. யாருக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்லி இல்லை. நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள், இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள், அங்கங்கே நடக்கிற மானுட குலத்திற்கு ஏற்படுகிற இன்னல்கள், அதை எதிர்த்து போராடிய போராட்டங்கள், அது எல்லாமே இந்த கதையில் வெளிப்படுதில்ல. அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை மறுக்க முடியாது. இந்த பெருமையை வந்து சாதியில் வச்சது தான் பிரச்சனை. இந்த இனத்திற்கு எப்படின்னா, திட்டமிட்டு மொழிப்பற்று இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதிப்பற்று மதப்பற்று ஊற்றப்பட்டதுனால எல்லா பெருமையும் இதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுட்டதுனால அது போத. அது ஐயா பெரியார் அவர்களே சொன்னதுதான், மார்க்ஸ் போன்ற மேதைகளும் சொன்னது தான். இந்த கள்ளு சாராயம் மற்ற போதைப் பொருளாக அது குடிச்சா தான் ஏறும், தொட்டு நாக்கில் வச்சா தான் ஏறும். இந்த சாதி மதமும் சொன்ன உடனே ஏறிடும். கள்ளு சாராயம் குடித்தவன் வந்து படுத்து எந்திரிச்சானா தெளிஞ்சிருது. ஆனால் சாதி மத போதை ஏறினா செத்து பாடையில் போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணாலும் போகாது. ஏன்னா ஒவ்வொரு சாதிக்கும் சனி அடக்க சுடுகாடு இடுகாடு இருக்குது. செத்து அடக்கம் பண்ணி கல்லறையில் கூட நீங்கள் சுப்பிரமணிய நாடார், ஆறுமுகத்தேவர், உங்களுக்கு தெரியும், இப்படி ஒவ்வொரு பேர் இருக்குது. அப்போ அங்கே அந்த கல்லறையில் கூட அந்த சாதி தொங்கிக்கிட்டு இருக்குது. அது அப்போ அதனால தான் இது ஒரு கொடிய நோயாகி போயிடுச்சு. அந்த சாதி மேலே ஒரு பெருமையை வச்சதுனால எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துறக்கூடாது, எது செத்தாலும் சரி தன் மதம் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கொலை விழுது. அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, வகுப்பறையிலிருந்து, அறிவு கருவறையிலிருந்து, அந்த பிஞ்சு நெஞ்சுகளில் இருந்து நல்விதைகள் தூவப்பட்டு அது வரும்போது தான் அது சரியாக வரும். அதுக்கான இது இல்லை, நம்மகிட்ட அப்படி அமைப்பு இல்லை. அது இந்த ஆணவ படுகொலை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சாதிய கொலைகள் எல்லாமே நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. சமூகத்தை வந்து சாதி தான் மரியாதை. பழனிவாரதி அவர்கள் சொன்னதான், சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாகட்டும் தான் சொல்ல தோணுது. சாதியில் தான் பெருமைன்னு வச்சுட்டதுனால நம்ம பொண்ணு அவனை கட்டிட்டு போயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமூகத்தில் தலை காட்டுறது? இது ஒரு கர்மம் இருக்குல்ல இங்கே. அதுக்கு தான் இந்த கொலைகள் நடக்குது. அதை கடும் சட்டம் மூலமாக தான் ஒழிக்கணும். அப்படி சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்கள் செய்தவர்களுக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பில், கல்வியில், எல்லாவற்றிலையும் முன்னுரிமை கொடுக்குற சட்டம் இயற்றி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துரும்.